7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் உள்ள இயல் 3 திருக்குறள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த என்னென்ன டாப்பிக்கில் திருக்குறள் பார்க்குறோம் அப்படின்னா, கல்வி, தெரிந்து செயல் வகை, சுற்றந்தளால், மடியின்மை, இடுக்கண் அழியாமை. இந்த டாப்பிக்கில் திருவள்ளுவர் என்னென்ன திருக்குறள் கொடுத்துருக்காரு, என்னென்ன கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வி. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. பொருள் பாருங்க, நம்ம கற்க வேண்டிய பாடங்களையோ இல்லை கற்க வேண்டிய ஒரு பாடத்தையோ இல்லை நம்ம எது ப்ராஜெக்ட் பண்ணுறதையோ நம்ம என்ன செய்யணும், பிழை இல்லாமல் ஒரு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்னது, கற்றது மட்டும் இல்லாமல் அதன்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். இப்போ திருக்குறளில் அவர் என்ன சொல்லி அதை பற்றி சொல்லியிருக்காரா, அதை படித்ததோடு மட்டும் இல்லாமல் நம்மளும் என்ன பண்ணணும், ஒழுக்கமான டிசிப்ளினான பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், வாழ கற்றுக்கணும், வாழ பழகணும். புரியுதுங்களா? அதான் அவர் சொல்கிறாரு, படிக்கிறது மட்டும் இல்லாமல், பிள்ளை இல்லாமல் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அடுத்து 2வது பாருங்க, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. பொருள் பாருங்க, எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. இங்கே எண்ணுன்றது என்ன மீனிங்கில் சொல்கிறார் அப்படின்னா, கணக்கு, மேக்ஸ் நம்ம சொல்லுவோம்ல அது. எழுத்து அப்படின்னா, எழுத்துனா தமிழ் இலக்கணம். அதனால தான் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். இலக்கணம் நம்ம எந்த மொழியாக இருந்தாலும் இலக்கணம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பிழை இல்லாமல் எழுதவோ வாசிக்கவோ முடியும். இலக்கணம் தெரியலன்னா என்ன செய்ய முடியாது, தப்பு தப்பாக தான் நம்ம எழுதுவோம், வாசிப்போம். அதே மாதிரி கணக்கு மேக்ஸுன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸு எந்த இடத்துல பார்த்தாலும் மேக்ஸ் இல்லாமல் இல்லை. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதை முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையாக எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. என்னது, நம்ம வாழ்க்கையில் கணக்கும் இலக்கணமும் கண்கள் போன்றது. அது தெரியலன்னா நம்ம என்னது, கண்கள் இருந்தும் குருடர்கள் போன்றவங்க தான் நம்ம படிக்க தெரியாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. 3வது பாருங்க, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. பொருள் பாருங்க, தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களோட அறிவு வளரும். இப்போ பூமியை நம்ம தோண்டும் பொழுது எந்த அளவுக்கு ஆழமாக கிணறு தோன்றுறாங்களோ, ஆழமாக போர் போடுறாங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், தண்ணி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுபோல தான் கல்வியும் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக விரிவாக போய் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அறிவு வளரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழரோட பண்பாடை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பாடத்தில் போட்டிருக்காங்க, அந்த பாட புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு விடாமல் தமிழரோட பண்பாடு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், விரிவாக கற்றுக்கணும். இது நூலகத்துக்கெலாம் போய் புக்கெலாம் எடுத்து பார்க்கலாம், பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரிலாம் நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், அறிவு வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து 4th இது பாருங்கள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பொருள் பாருங்க, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம், கல்வியின் சிறப்பை பற்றி பார்த்துருக்கோம். கல்வி இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம எல்லா செல்வங்களும் அழிந்து போகக்கூடியது, நம்மக்கிட்ட அழியாத செல்வம் எது, கல்வி மட்டும்தான். யாருனால திருடவும் முடியாது, யாருக்கு சொல்லி கொடுத்தா செலவழிஞ்சும் போகாது. என்னது, அது மட்டும்தான் அழியாத செல்வம். அது மாதிரி ஒரு சிறந்த செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. பாருங்க, தெரிந்து செயல் வகை. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். பொருள் பாருங்க, செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, செய்யத்தகாத செயல்கள் அப்படின்னா ஒரு செயல் செய்யும்போது அது நம்மளுக்கே தெரியும், அது நல்ல செயலா அது கெட்ட செயலா, அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த செயலை செய்கிறதுனால மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா இல்லை நம்மளை அவங்க வெறுப்பாங்களா, அப்படிலாம் நம்மளுக்கு அது செய்யக்கூடாது. மற்றவங்க இந்த செயல் செய்கிறதுனால மற்றவங்க நம்மளை கெட்டவங்களாக நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு கேடு தரும், மற்றவங்களுக்கு இது தீமை தரும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த செயல்களை நம்ம செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்புறம் செய்யத்தக்க செயல்களை இப்போ இன்னொரு செயல் என்னென்னா,
நம்ம ஒரு செயல் செய்கிறதுனால மற்றவங்களுக்கு இது ஒரு நன்மை உண்டாகும் அப்படின்ற ஒரு செயல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதாவது பிறருக்கு தீமை தரக்கூடிய செயல்களை வந்து செய்யக்கூடாது, பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை வந்து செய்யாமல் இருக்கவும் கூடாது. இப்போ ரெண்டுமே செய்யலை அப்படின்னா நமது வந்து தீமையாக தான் முடியும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். இப்போ நம்ம ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம என்னது A to Z நல்லா அலசி ஆராய்ஞ்சு இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த செயலவே செய்ய தொடங்கணும். தொடங்க பின்னாடி நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வீடே கட்டுறீங்க அப்படின்னும்போது என்ன செய்யணும், அந்த வீடு கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட போதிய பணம் இருக்கா, இல்லை நம்ம வந்து இடையில நம்ம இப்போ வேலை தொடங்கிட்டோம்னா பணம் வந்து கடன் வாங்க வேண்டிய நிலைமை வருமா அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து செயல்படணும். இடையில இல்லை நம்ம வீடை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம், இடையில வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடங்கக்கூடாது. புரியுங்களா? அதனால் எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி நன்கு ஆராய்ஞ்சு பார்த்த பிறகு தான் செய்யணும். 7வது பாருங்க, நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பண கஷ்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப செலவு செய்வார். இது வந்து கற்பனை தான். அவர் வந்து ரொம்ப செலவு செய்வார்னு வச்சுக்கோங்க. இப்போ கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டார். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு உதவி செய்யலான்னு உங்களுக்கு மனசு தோணுது. ஆனால் நீங்கள் செய்கிற உதவி, நீங்கள் கொடுக்குற பணம் அவர் வந்து கடனை அடைப்பாரா இல்லை செலவு செஞ்சுருவாரா அப்படின்னு சொல்லி நன்கு ஆராய்ஞ்சு அந்த பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும், அந்த உதவி வந்து கொடுக்கணும். இல்லை அவர் செலவு செஞ்சுருவார் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா கடைசியில் என்னது, உங்களுக்கும் அவருக்கும் அது பிரச்சனை தான் வரும். அதனால தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவி வாங்குறதுக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லை அந்த உதவி வாங்குறதுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்களான்னு சொல்லி நன்கு ஆராய்ஞ்சு உதவி செய்யணும். அப்படி நம்ம ஆராயாமல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், உதவி செஞ்சிட்டோம்னா கடைசியில் வந்து அது என்ன செய்யுது, நம்மளுக்கு பிரச்சனையாக தான் வரும், தீமை தான் வந்து சேரும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, சுற்றந்தளால் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும். இந்த குறள் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாகவே காக்காவோட கேரக்டர் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு உணவு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து தானாக சாப்பிடாம அது காக்கான்னு கூவி அழைத்து மற்றவங்கள என்ன செய்யும், மற்ற காக்காவை வர வச்சு சேர்ந்து சாப்பிடும், ஷேர் பண்ணி சாப்பிடும். அதுபோல் மனுஷருக்களும் இருக்க வேண்டும்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அதாவது ஒரு மனுஷருக்கு நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த நன்மையை வந்து என்ன செய்யணும், நம்ம சுற்றுத்தாரோட பக்கத்தில் இருக்கவங்களோட இல்லை நம்ம சொந்த பந்தங்களோடு நம்ம என்ன செய்யணும், ஒரு நன்மையை வந்து ஷேர் பண்ணி நம்ம இருக்கும் பொழுது இன்னும் நிறைய வந்து என்னது, அவங்களோட வந்து செல்வம் சேரும். இப்போ நம்மளுக்கு ஒரு 100 ரூபா லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த 100 ரூபா வந்து மற்றவங்களோட சுற்றத்தாரோடையும் சொந்தக்காரங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்டோன்னா ஷேர் பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா இன்னும் நிறைய நம்ம செல்வங்கள் வந்து நம்மளை தேடி வந்து வரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அப்போ காக்கை போல பரந்த மனசு உள்ளவங்களாம் நம்ம இருக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து எதிர்பார்க்குறாரு. மடியின்மை, மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். இப்போ நீங்கள் 7ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, நீங்கள் பெரிய ஆளாகி டாக்டர் ஆகியோ இல்லை சயின்டிஸ்ட் ஆகியோ இல்லை ஒரு சமூக சேவகராகியோ நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், அதனால் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், நம்ம பரம்பரையை பார்த்தே பெருமைப்படணும் அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னா, சோம்பல் ஒரு குணம் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ டாக்டர் ஆகி மற்றவங்களுக்கு வந்து நீ சேவை செய்யணும்னு நினச்சேன்னா சோம்பல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உன்னோட குடும்பத்தை வந்து மற்றவங்க புகழ்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்போ இந்த சோம்பல்ன்ற ஒரு குணத்தை நீ தூக்கி எறிஞ்சிட்டு, சோம்பல்னா என்னது, சோம்பேறித்தனம், அதை நீ தூக்கி எறிஞ்சிட்டு நீ விடாமுயற்சியோடு நீ படித்து நீ சேவை செஞ்ச அப்படின்னா உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் பரம்பரையை பற்றி என்ன செய்வாங்க, பெருமையாக பேசுவாங்க. அப்போ உன் குடின்னா என்னது, பரம்பரையே மற்றவங்க பெருமையாக பேசணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன குணம் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு.
அடுத்து பாருங்க, இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா, துன்பம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதவே நினச்சிக்கிட்டு ஐயோ வந்துருச்சே ஐயோ வந்துருச்சேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காம, அந்த துன்பம் வந்ததற்கு என்ன காரணம், அந்த துன்பம் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை ஆராய்ச்சி செஞ்சு விடாமுயற்சியோட நம்ம ட்ரை பண்ணி அந்த துன்பத்தை அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி முயற்சி செஞ்சோம்னா அந்த துன்பமே என்ன செஞ்சிருமா, ஐயோ நம்ம இவங்கிட்ட நம்ம பிரச்சனையை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம்னா இவன் என்ன செய்யணும், எப்போ பாரு விடாமுயற்சியோடு நம்மளை தொடர்த்திடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பமே நம்மளை கண்டுட்டு என்ன செய்யணும், பயந்துட்டு ஓடி போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காம அதுக்கான சொல்யூஷனை நம்ம என்ன செய்யணும், பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், 5 டாப்பிக்கில் அழகான கருத்துக்களை நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இது நம்ம கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கிறவங்களாம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஸ் தீமை உண்டாகும், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவிடம் டேஸ் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. கீழேங்க நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. எழுத்து கூட்டல் என்ப. கரைந்து உண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து ஊறும் என்பதை சேர்த்தெழுதுக. கற்றனைத்தூறும். பொறுத்துக. கற்கும் முறை எப்படி கற்கணும், பிழை இல்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள் என்னது, எண்ணும் எழுத்தும். அப்புறம் விழுச்செல்வம் கல்வி. எண்ணித்துணிக என்னது, செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். குருவினா நான் ஒரு லெசனுக்குள்ளே குறிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கங்க. அடுத்து பாருங்க, பாடப்பகுதியில் இருந்து படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. இவங்க பாருங்க, இங்கே ஒரு கேணி இருக்குது, கேணி தோன்றதுக்கு இருக்காங்க, இங்கே ஒரு பையன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இங்கே கேணி தோன்ற மாதிரி ஒரு ஓட்டை, இங்கே ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். இதுக்கு தகுந்த மாதிரி இது என்னது, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அந்த குறள் தான் இதுக்கு ஆப்டாக வரும். அடுத்து பாருங்க, மேலே எண்கள் கொடுத்துருக்காங்க, கீழே எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ எண்ணும் எழுத்தும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கண். அப்போ எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இந்த படத்துக்கு தகுந்தமான மேட்சான திருக்குறளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இந்த திருக்குறளில் உள்ள ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே மனப்பாட திருக்குறள். அதை என்ன செய்யணும், நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1 வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.